அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. திமுக அதிமுக நெடியாக 18 தொகுதிகளில் போட்டியிடுது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். சார், புதியவர்களுக்கு முற்றிலும் வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி? இப்போ ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை நம்முடைய பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு. அதனால கட்சிக்கு உழைத்தவர்கள், கட்சிக்கு விசுவாசம் வைத்தவர்கள், தலைமைக்கு விசுவாசம் வைத்தவர்கள். எனவே அவர்களை பொறுத்தவரை ஒரு எந்த நிலையிலும், அதாவது அடிமட்ட தொண்டர், ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டர் தான் கொடி கட்ட காரியிலே வர முடியும். ஒரு அடிமட்ட தொண்டர் தான் உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியும் என்பதற்கு உதாரணமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்களும் சரி, அதே போல நம்முடைய பொதுச்செயலும் சரி, அப்படித்தான் வந்தவர்கள். எனவே அந்த வகையில் புதிய வேட்பாளர்களும் உண்டு, அதே போல பழைய உழைத்தவர்களும் உண்டு. புதிய வேட்பாளர்கள் கூட கட்சிக்காக உழைத்தவர்கள் தான். திமுக நிறைய திமுக கூட்டணிகள் அதிக கட்சிகள் இருக்கு. அது அதிமுக உடைய வாக்கு வங்கிகளை குறைக்குமா? குறிப்பா டஃப் காம்படிஷனா இருக்குமா கிரவுண்ட்ல? இல்ல, எந்த விதத்திலயும் அதனால தாக்கம் கிடையாது. கூட்டமா அதிகமா இருக்கிறதுனால எல்லாம் அதை நம்பி ஓட்ட போட மாட்டாங்க. வாட் இஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி அதான் பார்ப்பாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி பொறுத்தவரை இன்னைக்கு கடுமையான அதிருப்தி திமுக மேல இருக்கு. சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, போதை மருந்து, இப்படி சொல்லினே போலாம். இன்னைக்கு ஒரு புக்கு, பெரிய புக்கை எழுதலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில அதெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு உணர்ந்து இன்னைக்கு எங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஒரு சைடு திமுக கூட்டணினா இன்னொரு புறம் என்டிஏ அலைன்ஸும் அதிக கட்சிகளை கொண்டு ஒரு கூட்டணி இருக்காங்க. இப்போ நீங்க முற்றிலும் புதியவர்களை, அதாவது நியூ ஃபேஸஸ் நீங்க இறக்கிறது மூலமா எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி சாத்தியம் இருக்கும்? இப்போ எப்படி இருந்தாலும் சரிங்க, கட்சியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, ரெட்டலை, அதே போல இந்த ஆட்சி மேல் உள்ள வெறுப்புகள், அதே போன்று நல்ல ஒரு கேண்டிடேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு போட்டதுனால கட்ட பஞ்சாயத்து பண்றவன, ஊராட்சி உலையில போட்டவன நாங்க யாருமே போடுறது கிடையாது. எல்லாமே மக்களுக்கு பரிச்சயமானவர்கள், மக்களோடு இருப்பவர்கள், மக்களுக்கு தெரிந்தவர்கள், மக்களுக்காக உழைப்பவர்கள், இப்படிதான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த வகையில பார்த்தா இதெல்லாம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு பிளஸ் பாயிண்ட் இது. எனவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டது போல முற்றிலும் புதியவர்களுக்கும் கட்சியில அதிக அளவில் பணியாளர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்திருப்பதால எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டார். அந்த வகையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. வரும் 24ஆம் தேதி திருச்சியில கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் சேர்த்து 40 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதே போல தேர்தல் அறிக்கை அதிமுகவில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. எனவே அந்த வகையில் விரைவில், குறிப்பா நாளை அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது தற்போது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது.